இவ்வளோ நாளும் 7:30-8 மணிக்கு தான் எழுப்பி கொண்டு இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 மணிக்கே எழுப்பிட்டேன். இந்த குளிர் டைம் ஐஸ்கிரீம் குடிக்கணும் போல் இடக்கு எனக்கு. நீங்கள் பேசுவீங்க எனக்கு தெரியும், இந்த நேரத்தில் ஐஸ்கிரீம் யாரும் குடிப்பாங்க உண்டு. பட் இருந்தாலும் எனக்கு ஐஸ்கிரீம்னாலே சரியான விருப்பம். இதான் அந்த கடை இருக்கும், டேரி குயின் சொல்லி. நல்ல நீளமான ஒரு கரண்டி ஒன்று தருவாங்க. அந்த ஸ்பூனை பார்த்தா நல்ல ஆசையாக இருக்குது. அதோட இங்கே இருக்கிற கனடியன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐஸ்கிரீம் வந்து குடிக்க கூடாது. ஏன்னா நாங்கள் ஊபர் ஓடைக்கு எல்லாம் வந்து ஆர்டர் வந்து இந்த டேரி குயினில் அடிக்கும். என்ன இருந்தாலும் இந்த ஐஸ்கிரீமை குடிக்கிறத விட இங்கே அரங்க மதிர விசில் பறக்கவே. வணக்கம், நான் சகின். இப்போ நேரம் சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6:05 பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ நாளும் 7:30-8 மணிக்கு தான் எழுப்பி கொண்டு இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 மணிக்கே எழுப்பிட்டேன். நீங்கள் யோசிக்காங்க. இப்போ நேரம் வந்து பின்னேரம் 6 மணி ஆகிடுது. என்னடாப்பா பின்னேரம் 6 மணிக்காடா ப்ளாக்கை ஸ்டார்ட் பண்ணுறீன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஆமாம். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் வந்து ஸ்காப்ரோவுக்கு போகவே இல்லை. ஸ்காப்ரோவில் வேலை இருக்குது. பட் ஆனால் வேலையை வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோம். நாளைக்கு வந்து வீடியோ எடுக்கிற வேலையை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கு. என்னென்னு சொன்னால் நிறைய வீடியோஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து எடிட் பண்ணி வீடியோ எடுக்கிறது முக்கியமில்லை, அதை எடிட் பண்ணி போடுறது தான் வந்து முக்கியம். ஏன்னு சொன்னால் இப்போ நான் காசை வாங்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த வீடியோவை டைமுக்கு போடவும் இல்லை, அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. மற்றது ஆளும் வீடியோ சேர்ந்தாலும் அதை எடிட் பண்ணுற கஷ்டம். ஸோ அதால் வந்து 2 நாள் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு இந்த வீடியோ எடுக்கிறது. இன்றைக்கு எடுக்கிற 7 மணி எடுத்தாச்சு. நாளைக்கு வீடியோ எடுப்பேன், ஆனால் ஏர்லியாக போக மாட்டேன், கொஞ்சம் லேட்டாக தான் போகணுன்னு நம்புகிறேன். இன்றைக்கு எளிமையோட உடனே மோமை கலவையில் அப்படியே போயிட்டு யூடியூப் வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டு பிறகு வந்து குளிச்சுட்டு திருப்பி போயிட்டு எங்களோட டிக்டாக் வீடியோஸ், எங்களோட கிளைண்ட்டுக்கு அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி அதோட வந்து போட்டுட்டு திருப்பி லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே பெட்டில் போய் படுத்து தான் தெரியும். ஆனால் நித்திர ஒல்லையில் கொஞ்சம் அலுப்பாக இருந்தது. அப்போ கனடாவில் இப்போ ஒரு கிட்டத்தட்ட இது 26 நாள் அன்னைக்கு இந்த வீடியோ நான் டெய்லி போட ஒழிக்கிட்டு. ஸோ அந்த நாள்லேருந்து நாங்கள் வந்து நல்ல டைமுக்கு வந்து எழுப்பி கொண்டிருக்கணும். சில வகையில் வந்து பிந்தது, சில வகையில் வந்து முந்தது. ஸோ அப்படி டைமிங்கில் வந்து போய் கொண்டிருக்க வந்து கொஞ்சம் அலுப்பு ஒன்று இருக்குது தானே. ஸோ அதால் வந்து கொஞ்சம் நேரம் படுப்ப மாட்டேன். ஆனால் படுக்கவும் வந்து கவலையாக தான் கிடக்கு. பட் ஆனால் நித்திர வழியில் உண்மையிலே சத்தியமாக நித்திர வழியில் ஃபோனை பார்த்து கொண்டு வந்தேன். யூடியூப் போல் வந்து கொஞ்சம் பார்த்து கொண்டு வந்தேன். தொடர்ந்து வந்து வீட்டுக்கு இருக்கிறதுன்றது சரியான போகிறேன். நான் 9:30 ஒரு வீடியோ ஒன்று போடணும். டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வந்து இரவு 9:30 ஒரு வீடியோ ஒன்று போட்டேன்னா ஸோ அது போடுறதுக்கு திருப்பி இங்கே வரணும் வீட்டை. ஏன்னு சொன்னால் வீட்டை கம்ப்யூட்டர்லாம் இருக்குது வீடியோ. ஸோ அதை போடுவேன். ஸோ அது மட்டும் நாங்கள் இன்றைக்கி வெளியில் போக போகிறோம். போமம்பில்ல எங்கெங்கே போகிறோம்ன்றது தெரியாது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த குளிர் டைம் ஐஸ்கிரீம் குடிக்கணும் போல் இடக்கு எனக்கு. நீங்கள் பேசுவீங்க எனக்கு தெரியும், இந்த நேரத்தில் ஐஸ்கிரீம் யாரும் குடிப்பாங்க உண்டு. பட் இருந்தாலும் எனக்கு குடிக்கணும் போல் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் குடிக்கிறதுக்கு தான் போக போகிறோம். வாங்க இப்போ போகலாம். போய்க்குள்ளே வந்து அப்படி இடங்களை காட்டிக்கொண்டு போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், எல்லாமே பாருங்க வெள்ளையா அப்படியே ஸ்னோவாக கிடக்கு. நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன். என்ன எல்லாமே வந்து கரைஞ்சிட்டுதுண்டு திருப்பி பார்த்தா இப்படி வந்துட்டு. சரி மக்களே, இப்போ நான் வந்து இந்த ஐஸ்கிரீம் கடையடிக்கு வந்துட்டேன். ஐஸ்கிரீமை வாங்கி கொண்டு நார்மலாக நான் இங்கே வாங்கி குடிக்கிற ஐஸ்கிரீம் வந்து என்ன ஐஸ்கிரீம்னு சொன்னால் ஓரியோ. சூப்பராக இருக்கும் சீரியஸ்லி. எனக்கு ஐஸ்கிரீம்ன்றாலே சரியான விருப்பம். இதான் அந்த கடை பாருங்க, டேரி குயின் சொல்லி. நாங்கள் இன்றைக்கி ட்ரை த்ரூலாம் போயிட்டு வாங்க போகிறோம். உள்ளுக்கு போய்ட்டும் வாங்கலாம் தான், இல்லைன்னு இல்லை, ட்ரை த்ரூலேயே வாங்குவோம். கனடாவில் இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறத விட நல்ல என்ன காரை விட்டுறாங்க, தேவையில்லை. யோசிச்சு பாருங்க. இது வந்து ஐஸ்கிரீம் கடை தான். ஆனால் வந்து இங்கே வந்து கூடுதலாக வேணும்னு சொல்ல சிக்கனும் வாங்கலாம், பர்கர் மாதிரி அப்படியெல்லாம் இருக்குங்க. பாருங்கள், இதில் மெனுவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். இந்த டிஸ்பிளேயில் போட்டிருக்காங்க பாருங்க. Yeah. Anything else for you? That's it. Thank you. Sorry, you still have it on. பர்கர் இருக்குது, சிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது பாருங்க. ஓகே, நாங்கள் இப்போ இவ்வளோ நாளும் மினி தான் வந்து வாங்குறேன்னா, பட் இன்றைக்கு ப்ளாக் எடுக்கிறதால கொஞ்சம் எங்கேயாவது போகலாமன்ட்டு யோசிச்சு அடுத்த சைஸ் வாங்கியிருக்கேன், அதாவது ஸ்மால் வாங்கியிருக்கிறேன். பட் ஆனால் அம்மையாக மினியை வாங்குறத விட ஸ்மால் வாங்குறது தான் நல்ல. ஏன்னு சொன்னால் கொஞ்சம் காசு தான் டிஃப்ரெண்ட் வரும், பட் ஆனால் நிறைய வரும். கப்பிள்ஸாக இருக்கிற ஆக்களுக்கு ஓகேயா இருக்கும் ஸ்மால் வாங்கி குடிக்கிறது. என்ன முன்னுக்கு ஒரு பிக்கப் ட்ரக் ஒன்று நிற்கிது.
பட் பாருங்க உண்மையாகவே இந்த டெய்ரி குயின்லேயே வந்து எத்தனையோ ஃப்ரெஞ்சைஸ் கடை வந்து இருக்குது. சில இடங்களில் வந்து 2-3 எல்லாம் இருக்குது. யோசிச்சு பாருங்க, இந்த குளிர்லேயும் வந்து இவ்வளோ சேல் ஆகுது தானே. மற்ற நான் சொன்ன மாதிரி சாப்பாடுகளும் இருக்குது. ஆனால் கூடுதலாக வந்து சாப்பாடோடையும் ஐஸ்கிரீமை தான் வாங்குவினோம். ஸ்பெஷலாக இது ஐஸ்கிரீமுக்கு தான் சரியான ஃபேமஸான ஒரு கடை. யாரெல்லாம் டெய்ரி குயினில் ஐஸ்கிரீம் குடிக்கிறீங்கன்றதை வந்து சொல்லுங்கள். அதோட நீங்கள் என்ன ஃப்ளேவர் வந்து குடிக்கிறீங்கன்றதையும் வந்து சொல்லுங்கள். நான் ஃபியூச்சரில் வந்து எனி குடிக்க வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் ஒரு ஐஸ்கிரீம் லவர். பட் நான் வீடியோ கண்டு சொல்கிறேன்னு நம்புவீங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். இங்கே பாருங்க, என் காருக்கு பாருங்க டெய்ரி குயின் 2 கப் இருக்குந்தா, இது அவங்களோட ஸ்பூன். நான் மோஸ்ட்லி வந்து ஐஸ்கிரீம் வாங்கி குடிக்கிறது கூட. இங்கே ஐஸ்கிரீம் வாங்கி விட்டோம் பாருங்கோ. நல்ல நீளமான ஒரு கரண்டி ஒன்று தருவாங்க. இந்த ஸ்பூனை பார்த்தா நல்ல ஆசையாக இருக்கு. பார்த்தீங்களா, இதுதான் நான் வாங்கின ஐஸ்கிரீம். சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்கும். இது வந்து ஓரியோ, உள்ளுக்கு வந்து அந்த ஓரியோ பிஸ்கட் இருக்கும். செம்மையாக இருக்கும் சீரியஸ்லி. என்ன இருந்தாலும் இந்த ஐஸ்கிரீமை குடிக்கிறத விட இங்கே இந்த ஐஸ்கிரீம் வாங்கினா மட்டும் நான் ஒன்றுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்படியே ஃபுல்லாக குடிப்பேன். இந்த டேஸ்ட் வந்து அப்படி இருக்கும். இப்படி எடுத்து சொல்லி வேலை இல்லை, சூப்பராக இருக்கும். உண்மையாக ஐஸ்கிரீமை வந்து குளிர் டைமில் குடித்தா தான் அது இன்னும் நல்லா இருக்கும். கூடுதலாக எல்லாருக்கும் தெரியும், வெஜ்ஜில் குடித்தாலும் நல்லா இருக்கும். குளிர் நேரத்துலேயும் ஒரு வித்தியாசமாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதோட இங்கே இருக்கிற கனடியன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐஸ்கிரீம் வந்து குடிக்க கூட. ஏன்னா நாங்கள் ஊபர் ஓடைக்கு எல்லாம் வந்து ஆர்டர் வந்து இந்த டெய்ரி குயினில் அடிக்கும். கூட வந்து ஐஸ்கிரீம் தான் தனியாக அடிக்கும். சில வேலையெல்லாம் வந்து அந்த சாப்பாடு பர்கர் அப்படியோட சேர்த்து அடிக்கும். கூடுதலாக வந்து நிறைய ஊபர் அண்டைக்கு ஓடுறேன்னு சொன்னால் அப்படியும் ஒரு 2-3 ஆர்டர் இருந்தாலும் இந்த டெய்ரி குயினில் எடுக்காம விட மாட்டேன். ஏன்னு சொன்னால் அப்படி பிஸியாக இருக்கும் இந்த டெய்ரி குயின். மழையோ சினோவோ கடும் சினோ கொட்டினாலும் இந்த டெய்ரி குயினில் வந்து ஐஸ்கிரீம் நாங்கள் கொண்டு எடுத்து நிறைய இடத்துக்கு கொடுத்துருக்குறோம். சரி மக்களே, இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நானே வாக்கையில் 7:41 6 மணிக்கு போனாங்க. 6 மணிக்கு போனாங்க. 1 மணித்தியாலும் 41 நிமிடமும் வந்து எடுத்துருக்கிறது. வீட்டை வந்துட்டேன் திருப்பி. சரி, இப்போ நேரம் சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயோ நேரமும் பார்க்கலாது. ஓகே, இப்போ லேப்டாப் வந்து ஒன்று ஆகிட்டுது. 11:18. இப்போ தான் வந்து திருப்பி நான் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். அப்படியே திருப்பி வந்து சத்தியமாக பெட்டில் படுத்தது தான் தெரியும். அப்படியே நித்தியா பண்ண அப்புறம் 9:30 நாங்கள் ரெகுலராக வந்து டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க. 9ல் இருந்து 10க்குள்ளே வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை எழும்பி அப்லோட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு சுருதியா வந்து திருப்பி வீட்டை வந்துட்டேன். நேற்று கொண்டே பெரியம்மா வீட்டை விட்டுட்டு வந்தாங்க. ஸோ ஆக்களோட எல்லாமே வந்து காய்ச்சிட்டு அப்படியே இப்போ கீழே வந்துட்டேன். இப்போ அப்படியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 hours கிட்ட கீழே வந்து எடிட் பண்ண போகிறேன்றது மட்டும்தான் சரி. எப்படியும் ஒரு 2-3 hours வந்து எடிட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் நிறைய வீடியோஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. எனக்கு சிலங்கால ஒரு நல்ல ஒரு எடிட்டரை பிடிச்சி எடிட் பண்ண தெரியும். பட் ஆனால் என்னன்னு சொன்னால் இவ்வளோ வீடியோ அங்கே அனுப்புறது கிடையாது. அந்த வீடியோவை நாங்களே எடிட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் வந்து இவ்வளவு பிரச்சனையாக கிடக்கு. நாங்களே எல்லாத்தையும் வீடியோ எடுக்க போகணும், அதுவும் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகணும், அப்புறம் அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கிறதும் ஒரு வீடியோவில் 2 வீடியோவில். இப்போ எந்த தனி வீடியோ எடிட் பண்ணி போடுறதே சரியான கஷ்டம். டெய்லி வீடியோ போடுறது வந்து அது யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அது சும்மா விஷயம் இல்லை. கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதுக்கு தம்ப்நெயில் செய்து அதுக்கு டைட்டில் யோசிச்சு இதே கொஞ்சம் ப்ராசஸிங்கான வேலை. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கிறேன். டிக்டாக் அக்கௌண்ட் 10 அக்கௌண்ட் வந்து எண்டே இல்லை. எந்த டிக்டாக் அக்கௌண்ட் வந்து என்னோட 2 டிஎஸ் கிரியேஷன் சொல்லி, மற்றது கேபி கார்ப்னு சொல்லி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இருக்குது. இதை தாண்டி எங்களோட கிளைண்ட கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேலே இருக்குது. டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த 3லேயும் வந்து வீடியோ போடணும். ஒரு ஆளுடைய வீடியோவை வந்து 3 பேஜில் போடணும். ஸோ அப்படி இன்னைக்கு யோசிச்சு பாருங்கோ, எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. ஸோ அப்போ இன்றைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுப்போம்னு சொல்லி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணிவிட்டு அப்படியே போய் மேலே படுதுன்னா நாளைக்கு வந்து சில வேளையில் வந்து ஸ்காப்ரோக்கு தவிர்த்து கொள்ளலாம்னு தான் யோசிக்கிறேன். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு கொஞ்சம் நித்திர விடுறேன், உடம்பையும் வந்து கவனிக்கத்தானே மேடம். பட் இருந்தாலும் ஓகே, இந்த வேலை வந்து உண்மையாக சொல்லப்போனால் உடம்பை வருத்தி செய்கிற வேலை இல்லை. பட் ஆனால் மனதை கண்ட்ரோல் பண்ணி செய்யணும். இப்போ எடிட் பண்ணி கொண்டு இருப்பேன். எடிட் பண்ணுற இடத்துக்கு ஃபோனையும் வந்து கொண்டு விடக்கூடாது. பட் ஆனால் இப்போ லேப்டாப்லேயே எல்லாம் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, சகலதுமே வந்து இந்த
நான் பாவிக்கிற ஃபோனில் இருக்கிறது எல்லாம் வந்து என்னுடைய லேப்டாப்பில் இருக்குது. நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய வேலை வந்து டிஃப்ரெண்ட். இப்போ நான் வந்து ஒரு வெட்டிங் அப்படி ஃபோட்டோ ஷூட்டோ இல்லைன்னு சொன்னால் அது செய்து கொண்டு இருந்தேன்னு சொன்னால் எனக்கு ஒரு இடத்துல இருந்து எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷனோட எடிட் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு லேப்டாப் தேவையில்லை, எனக்கு பிசியே ஓகே. பட் ஆனால் என்னுடைய வேலை வந்து எல்லா இடமும் கொண்டு தெரியணும். அந்த ஒரு காரணத்தால வந்து நான் வந்து லேப்டாப் வாங்கினேன். என்ன சொன்னால் எல்லா இடமும் கொண்டு போயிட்டு எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் பட் நாங்கள் ஒரு தனியொராளாக வந்து எல்லாத்தையும் வந்து செய்கிறதுன்றது வந்து சரியான ஒரு கஷ்டமான ஒரு விடயம். எல்லாத்தையும் எடிட் தொடர்ந்து ஒரு இடத்துல இருந்து எடிட் பண்ணுறன்றது நான் சொல்லியிருப்பேன் சரியான கஷ்டம்னு சொல்லி. அதான் இப்போ என்னன்னு சொல்கிறேன், ஃபோனை கொண்டு கீழே வச்சுட்டேன்னு சொன்னால் அந்த ஃபோனில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து சொன்னால் ஃபோனுக்கு போகிறது எடிட் பண்ணி கொண்டு இருப்பேன். அப்படி ஏதாவது யோசிச்சு கொண்டு இப்படி சுற்றி பார்ப்பேன், ஏதாவது பிஸ்னஸை பற்றி யோசிப்பேன். அப்படி இப்படி ஒவ்வொரு திங்கிங் வந்து ஓடிக்கொண்டே இருக்கும். ஸோ மென்டலி கொஞ்சம் ப்ரெஷர் ஆக்கும். உடம்பை வருத்த தேவையில்லை, பட் ஆனால் உடம்பு கொஞ்சம் சொகுசாக தான் இருக்குது இல்லைன்னு அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். பட் ஆனால் என்னுடைய மைண்ட் வந்து ஓவர் திங்கிங் பண்ணும். அதை ஐயோ அந்த வீடியோ போடணும், இந்த வீடியோ போடணும், ஐயோ அவர் கால் பண்ண போகிறேன், இவர் கால் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்னடாப்பா இந்த ஏஜில் எனக்கு ஏன் இவ்வளவு, சில வேலையில் அப்படி யோசிப்பேன், ஏன்டாப்பா இந்த ஏஜில் எனக்கு இந்த இவ்வளவு ப்ரெஷரான வேலைன்னு சொல்லி. பட் ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் இந்த பிஸ்னஸ்ன்றது வந்து ஒரு வித்தியாசமான, அது ஒரு வேற ஒரு உலகம் தான் சொல்லணும். பிஸ்னஸ் ஒன்று செய்தோம்னு சொன்னால் அது வேற உலகம். இப்போ எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் எல்லா பிஸ்னஸுக்குள்ளேயும் வந்து ஏதாவது ஒரு சிக்கல், ஒரு கஷ்டம் வந்து கட்டாயம் வந்து இருந்தே ஆகும். அது வந்து மற்றவர்களுக்கு தெரியாது, அந்த வேலை செய்கிறவர்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். இதை விட ஈஸியான வேலை செய்தாலும் அதுக்குள்ளே வந்து ஒரு கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டம் வந்து அந்த வேலை செய்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும், வேற ஒருத்தருக்குமே வந்து தெரியாது. இந்த சோசியல் மீடியாவில் வாரதை பார்த்து நான் இப்படித்தான் வாழ்றேன்னு மட்டும் நீங்கள் நினைத்து போடாங்க. அந்த கஷ்டங்கள் வீடியோவில் வந்து அது வந்து தெரியாது. வீடியோவில் பார்க்க ஜஸ்ட் ஒரு வீடியோ மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்குள்ள இருக்கிற கஷ்டங்கள் வந்து வீடியோ கால ஒருத்தருக்குமே வந்து அது வந்து உணர்ச்சி பூர்வமாக வந்து தெரியாது. ஸோ இப்படி நிறைய கஷ்டங்கள், நிறைய துன்பங்கள் எல்லாம் வந்து இந்த வேலைக்கு பின்னாலே இருக்கு. பட் இனி நாங்கள் இப்படியே வளர்ந்து போக நாங்கள் எல்லாம் ஒரு டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். நிறைய பேரை வந்து இப்போவே வந்து என்னன்னு சொல்றது, ஒன் கால் மாதிரி வச்சிருக்கோம். ஏதாவது அவசரம் சொன்னால் அப்படி செய்கிற மாதிரி அவர்களை வந்து ஃபியூச்சரில் வந்து இன்னும் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து வந்தோம்னு சொன்னால் அப்படி செய்யலாம். அது ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். உடனே வந்து பறக்கக்கூடாதுன்னு சொல்வார்கள். ஸோ நாங்கள் வந்து அளவாக போவோம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சு கொண்டு இருக்கீங்க, உங்களுடைய கடைகளையும் வந்து விளம்பரப்படுத்தணும்னு சொன்னால் எங்களை நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம். எங்களை கண்டெக்ட் பண்ண வேண்டிய இலக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 416-628-7080 416-628-7080 இந்த இலக்கத்துக்கு நீங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணலாம். ஓகே, நாங்கள் இப்போ இந்த வீடியோ வந்து நிறைவு செய்ய போகிறோம். என்னன்னு சொன்னால் நாங்கள் கதைச்சோம்னு சொன்னால் கதைச்சு கொண்டே போகலாம். சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. குறிப்பாக இதையும் சொல்லணும். என்னென்னு சொன்னால் ஒரு பயணம் கொண்டு போக போகிறேன், வெளிநாட்டுக்கு தான். இது கனடாவை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு பயணம் செய்ய போகிறேன். அது எந்த நாடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் 2-3 வீடியோவில் சொல்லிட்டேன். பட் ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ சிச்சுவேஷன் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதை நினைக்க சிட்டியான கவலையாக இருக்கப்பா. ஓகே, ஒரு ஆசையாக அந்த நாட்டுக்கு போகலாமண்டா அதுக்கிடையில் வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு போட்டுட்டாங்க. எங்கே பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்கு தாண்டாப்பா பிரச்சனையாக இருக்குது. என்ன செய்கிறது? சிலங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பெட்ரோல் தட்டுப்பாடு, புதன்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுமுறைகள் கொடுத்துருக்கணும். இப்படி நிறைய இருக்குது. கொரோனா மூட்டம் எல்லாம் வந்து என்னதான் கொரோனா இருந்தாலும் சிலங்கால இருக்க நாங்கள் வந்து நல்ல ஒரு என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு சாப்பாடு செய்கிற அப்படி இப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் பண்ண தான் இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய கஷ்டங்கள் வரப்போகிறது. கனடாலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோலினுடைய விலை வந்து இப்படி வந்துடுது. ஒரு காலமும் இல்லாத அளவுக்கு ப்ரைஸ் வந்து கூடியிருக்கேன். யோசிச்சு பாருங்க, எல்லாமே வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இருக்கிற நாடுகளில் என்ன மாதிரி பெட்ரோலின் விலை, பொருட்களின் விலை அதிகரிச்சிருக்கா, அது அப்படி இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ இந்த வீடியோ வந்து நிறைவு செய்ய போகிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அதோட குறிப்பாக என்ன பண்ணி வைக்கணும், இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் என்னென்ன வீடியோ வந்து எதிர்பார்க்குறீங்கன்றதை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு புது வீடியோ சந்திக்கலாம். பாய்.